நாம குர்பானி கொடுக்கணுங்கிற நியத்துல இருந்தோனா அந்த பிராணி எப்படிப்பட்ட தன்மையில இருக்கணும்னு தெரியுமா? திருமிதியில் 1417 ஹதீஸ், தெளிவாக தெரியும் நொண்டி, வெளிப்படையாக தெரியும் பார்வை குறை, வெளிப்படையாக தெரியும் நோய், எலும்பில் மஜ்ஜை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுடைய பிராணிகளை நாம குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த பிராணிகள் விஷயத்துல நம்ம கூடுதல் கவனம் எடுத்து கொம்பு உடைஞ்சதோ அல்லது தெளிவான குறைபாடு கொண்டதையோ தேர்வு செய்யாம நல்ல ஆரோக்கியம் கொண்ட ஆட்டைத்தான் தேர்வு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குர்பானி பிராணிகளுக்கு பல்லு விழுந்திருக்கணும்னு நபி அவங்க சொல்கிறாங்க. அதாவது மினிமம் 6 மாதத்தை தாண்டி வளர்ந்துருக்கக்கூடிய பிராணிகளை தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் பாலூட்டக்கூடிய பிராணிகளை நம்ம குர்பானி கொடுப்பதையும் நபி அவங்க தடை செஞ்சுருக்காங்க. இதற்கு காரணம் அந்த குட்டியானது பாசத்திற்கும் பாலிற்கும் ஏங்கிடும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு குர்பானி பிராணியை தேர்வு செய்யணும்.